இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காரு. துணைவேந்தரா இருக்கக்கூடிய பாலகுருசாமி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை அன்னைக்கு எழுதியிருக்காரு. இந்த பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே இன்னைக்கு தரம் கெட்டு இருக்கிறது. பேராசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, மாணவர்களுடைய பற்றாக்குறை, வகுப்பறைகள் மூடல், அதாவது மண்குழிக்கு சென்று கொண்டிருக்கிறதா எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்றைக்கு 196 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இருக்கு. 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்ல. அது எப்படி அந்த காலேஜில் நடக்கும்? காலேஜில் பிரின்சிபால் இருந்தா தானே அவர் கட்டுப்பாட்டில் பேராசிரியர் இயங்குவாங்க. நல்ல தரமான கல்வி எங்க கிடைக்கும்? நிறைய கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது, மற்ற நிர்வாகிகளும் கிடையாது. அது சம்பந்தப்பட்ட நிறைய அதில் இருந்து அந்த கல்லூரினா அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் லேபரட்டரியா அதுக்கு தகுந்த ஆள் வேணும். ஆக இப்படி ஒவ்வொரு கல்லூரிக்கும் தேவையான ஆட்கள் நியமிக்கப்படவில்லை. இன்னைக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே என்னுடைய பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் 2 லட்சம் இருப்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு மொத்தம் 5 லட்சம் காலி பணிகள் இருப்பதாக சொன்னாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 பேர் தான் பணியிடம் நிரப்பப்பட்டிருக்கு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்தில் 20,000 அரசு ஊழியர்கள் பணி வைப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது எதுவுமே செய்யலையே. அவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தா எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்கும்? அதே போல கல்லூரிகள், மருத்துவத்துறையிலும் அதே மாதிரி தான் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. டீன்லாம் நியமிக்கல, நீதிமன்றம் போச்சு, அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கல, அதுவும் நியமிக்கப்படல. இப்படி துறை வாரியா பார்க்கும்போது எல்லா துறையும் பின்னடைந்து இருப்பதற்கு காரணம் முறையாக இந்த அரசு செயல்படாத காரணம் தான் என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி, வணக்கம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி, கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.